இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கல்லும் முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமதை வருத்த. கல்லும் முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமதை வருத்த. எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வருநாள் நெருங்கி வந்திடுதே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வருநாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே காண்போமே அவரை, நாம் யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா சந்தோஷமா ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனையிலும் ஆண்டவரை துதித்து பாடி உயர்த்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த மழையிலையும் இந்த பனியிலையும் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வருகிறார். ஆமென், ஆமென். எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் இருப்பாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த பனியில் வெளியில் இருந்தால் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். உற்சாகமாக ஆண்டவருக்கு பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த இருக்கிறோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், என் ஜீவனின் அதிபதியானவரை என் ஜீவிய காலமெல்லாம் நான் வாழ்த்திடுவேன். ஆமென். சேர்ந்து பாடி துதிக்கலாம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவேன். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான
கோட்டையுமா எல்லாரும் ஒரு மனமாய் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்தி ஜீவனின் அதிபதியே ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். வானவ கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவ கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். என் ஜீவனின் அதிபதியே அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் ஜீவனே ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்தி ஆமென் என் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். கரங்களை கட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? என் ஜீவனின் அதிபதியே ஆமென். ஜீவிய காலமெல்லாம் உம்மை நாங்கள் வாழ்த்திடுவோம். ஆமென். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவங்க நடுவில் நான் இருப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்து விட்டார். ஆமென். எப்போ என் பிள்ளைங்க வந்து என்னை ஆராதிப்பாங்க துதிப்பாங்கன்னு சொல்லி ஆவலோடு எதிர்பார்க்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று இவர்கள் என் துதியை ஆமென். ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை துதிக்காமல் இருக்கலாமா? நமக்கு நிறைய கஷ்டம் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போராட்டம் இருக்கலாம். ஆனால் அந்த கோபத்தெல்லாம் யார்கிட்ட கட்டக்கூடாது? ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் கேள்வி கேட்கவும் கூடாது, ஆண்டவரிடத்துல கோபத்தையும் காட்டக்கூடாது. அவர் நம்மளை ஆதரித்து விசாரித்து எல்லாவற்றையும் முன்னதாகவே அறிந்து நம்மளை வழி நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். மீண்டும் சேர்ந்து இந்த ஒரு சரணத்தை சேர்ந்து பாட இருக்கிறோம். 2-3 பேர் இந்த நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறாங்களோ அங்கே நான் வருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். முழு இருதயத்தோட ஆண்டவரை நோக்கி பார்த்து தேங்க்யூ ஜீசஸ். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் 2-3 பேர் இந்த நாமத்தினால் தட்டி இருதயம் ஒருமித்தால் அவர் ஆமென். நடுவில் 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். 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 அவர் இந்த சங்கீதமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென்.
ஆண்டவர் இன்னொரு பாடலை பாடி சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஆமேன். ஆண்டவர் தான் மூளைக்கல்லா இருக்கிறார். ஆமேன். ஆண்டோடைய நாமத்தை உயர்த்தியப்பா, நீங்க சொன்னதை செய்யும் அளவும் எங்களை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. எங்களை கரத்தை பிடித்து நடத்துக்கிறீங்கப்பா. ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாதவரா எங்க கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. கரங்களை தட்டி தலை சாய்க்கும், தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. சேர்ந்து பாடுவோமா? தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏன் பெத்தேன் இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. கரங்களை உயர்த்தி இது வானத்தின் வாசல், இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஆண்டவரை துதித்துக் கொண்டே வானத்தின் வாசல், இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இடமெல்லாம் என்னோடு நீருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. செல்லும் இடமெல்லாம் என்னுடன் இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு
திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னது செய்யும் அளவும் கண்களை மூடி அப்பா எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை விட்டு விலகாதவர் ஆண்டவரையே நோக்கி பார்த்து எங்க கூட இருந்து எங்களை நடத்துறீங்களே, கரத்தை பிடிக்கிறீங்கப்பா. காலை நேரத்துல நல்ல விட்டு கொடுத்து வாய திறந்து ஆண்டவரை துதிக்க துதிக்க துதிக்காம இடம் முழுவதும் அமேன் அப்பா. கைவிடவே ஆண்டவரை உயர்த்த உயர்த்த எங்களை ஆசீர்வாதத்தின் வாசலாய் மாற்றுகிற தெய்வமே, எங்களுக்காக வழிகளை திறக்கிற தெய்வம். ஆண்டவரை உயர்த்த தடைகளை மாற்றுகிற தெய்வம், ஆசீர்வாதத்தின் வாய்ப்பாளாய் மாற்றுகிற தெய்வமே. எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தெய்வம். வாய்கள்ல இருந்து துதிகளை ஏறெடுக்கலாமா? அவன் துதித்து துதித்தாமே என்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆவியில நிரம்பி காலை நேரத்தில் விடுதலையை தருவார். பெற்றுக்கொள்ள உருமுறைகளோ கரங்களை தட்டி வாய திறந்து ஆவியில நிரம்பி என்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எல்லா பிசாசின் வல்லமைகள் சத்துருவின் கோட்டைகள் அது தகர்ந்து விழுகிறது இயேசுவின் நாமத்தினால. எல்லா தடை கற்கள் அது நிர்மூலமாக்கப்படுகிறது. என்னை ஆசீர்வாதமாய்
வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன். அந்த சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. நல்ல விடுதலையோடு இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஏசையா தலை சாய்க்கிற கல்லாக நமக்கு இருக்கிறார். நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். செல்லும் இடமெல்லாம் நம்மோடு இருந்து வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன். அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வீட்டிற்குள்ளாக இருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்திற்குள்ளாய் நாம் இருக்கும் பொழுது நமக்கு சுகம் உண்டாகிறது, நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது, நம்முடைய கலக்கங்கள் மாறுகிறது. ஓ ராபா பாபா பாபா சதாரா பாபா கதாரா ரீகா பாலா சதாரா பாபா பாபா ரீகாடா பாலா சதாரா பாபா பாபா ஓ ராகாடா பாலா சதாரா பாபா பாபா ரீகாலா கதாலா சதாரா பாபா. இது வானத்தின் வாசல். நல்ல விடுதலையோடு ஓ ராபா லகாதானா சதாரா வாசல். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை நல்ல விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. சொன்னதை செய்யும் அளவு நீர் என்னை கைவிடாத தேவன் ஆண்டவரே. ஓ ராமா பாபா சதாராமா எனக்கு சொன்னது செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். பாபா சதாரா பாபா ரீ பாபா ஹதாராமா சதாராமா. எங்களை கைவிடாத நல்ல தகப்படே, அப்பா ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தருளுகிற தகப்படே, வானத்தின் பலகணிகளை திறந்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்படே, எங்கள் மீது கரிசனையா இருக்கிறவரே. ஓ ராமா லாகாதாரபா சந்தாரமா மகாதாரபா ஓ ராமா ஹதாரபா சந்தாரமா லாகாதாரபா. நன்றி அப்பா, நன்றி தகப்படே, நன்றி இயேசு ராஜா. ஓ ராமா லாகாதாரபா சந்தாரமா மகாதாரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எல்லாரும் நம்ம எழும்பி நின்று இந்த கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. சொல்லுவோம். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. உண்மையாய் சொல்லுவோம் ஆண்டவரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல்பத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். பரலோகத்தின் வாசல் எடுப்பார். லோகத்தின் வாசல். கரங்களை உயர்த்தி சொல். ஏல்பத்தே ஏல்பத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா பரலோகத்தின் வாசல். தேவாதி தேவனை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா. அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்தவராக இருக்கிறார். அந்த தேவாதி தேவன்
அவர் பரலோகத்தை திறந்து ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சொன்னதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வேளையில் அந்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினாரே, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல அவர் நம்முடைய தனிமையிலே அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தினாரே. இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து வழி நடத்தினது போல அவருடைய ஜனங்களாகிய நம்மையும் இதுவரை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்தினாரே. அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசு ராஜா, ஆண்டவரே நன்றி அப்பா, ஆண்டவரே நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. சொல்லு, ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். சொல்லு, உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவர். எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு நல்ல தகப்பன், நிறைத்தவரே, நிறைப்பவர். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தும், மறவாமல் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தே. ஒரு தகப்பனாக நம்மை தோளின் மீது சுமந்து வந்தாரே, சுமந்து வந்தே. தந்தையே உம் தயவா தாண்டினேன் வடாந்திரத்தை. என் தந்தையே உம் தயவா தாண்டினேன். ஒரு விஷயம் சொல்லு, தந்தையே உம் தயவா, தந்தையே உம் தயவா தாண்டினேன் வடாந்திரத்தை. என் தந்தையே உம்
ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திர நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய தயவினால் வனாந்தரத்தை தாண்டக்கூடிய பலனை எங்களுக்கு நீர் தந்தீரே அப்பா. அப்பா ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், அவரிடத்திலிருந்து உதவியை பெற்றிருக்கிறோம். அது தேவாதி தேவனே. உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். அரண்ட வேளை அரண்ட வேளை அன்னையை போ இறுக்கமாக அணைத்து கொண்டீர். அரண்ட வேளை அன்னையை போ இறுக்கமாக. ஒரு விசையாய் சொல்ல, அரண்ட வேளை அரண்ட வேளை. பயத்தின் மத்தியிலோ, பயத்தின் கட்டுகள் நம்மை சூழ்ந்த பொழுதிலோ, மரண பயங்கள் வந்த பொழுதிலோ அவர் நம்மை அணைத்து கொண்டாரே. மரண பயங்களை நம்மை விட்டு நீக்கினாரே. பயத்தின் ஆவியை நம்மை விட்டு வெளியேற்ற கிருபை செய்திருக்கிறாரே. அணைத்து கொண்டீரே, இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. என் இருளெல்லாம் விலக்கினீரே. நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற ஒரு நல்ல தகப்பன். இருளெல்லாம் அவர் ஒளியாய் வந்து நம்முடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிறார். நம்முடைய கண்ணீரை துடைத்து தேற்றுகிற ஒரு நல்ல தேற்றரவாளனாக இருக்கிறார். அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே 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 மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஒரு தாயை போல ஆண்டவரே, நாங்கள் பயந்த பொழுதிலும் எங்களை இருக அணைத்து கொண்டு எங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றினீரே அப்பா. எங்களுடைய அழுகையை களிப்பாய் மாற்றினீரே தகப்பனே. மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திர. நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி மறவாமல் செலுத்துகிறே. நன்றியோடு சொல்லுவோம். உயிர் பிழைத்தே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, நான் உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. நல்ல கரங்களை தட்டி
கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அவர் தாயை போல, தகப்பனை போல, நண்பனை போல ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி சுமந்து தப்புவித்து நடத்தி வந்தாரே. இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தாரே. அந்த எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு நல்ல தகப்பனே, நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா, நன்றி தகப்பனே. எங்களை தோளின் மீது நீ சுமந்ததற்காய் உமக்கு நன்றி அப்பா. எங்க தேவைகளை சந்தித்ததற்காய் நன்றி அப்பா. எங்க வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றினதற்காய் நன்றி தகப்பனே. நன்றி இயேசு ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசு ராஜா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சிம்பிள் தான், வெரி வெரி சிம்பிள் செய்தி. செவி கொடுக்கிற தேவன். என்ன தேவன்? செவி கொடுக்கிற தேவன். ஸ்தோத்திரம். செவி கொடுக்கிற தேவனுக்கு இன்னொரு சிம்பிளாக ஒன்று சொல்லுங்களேன். இப்போ சொல்லுங்கள். கேட்கிற தேவன். வேற? பதில் கொடுக்கிற தேவன். பதில் கொடுக்கிற தேவன், அதுதான் அதனுடைய அர்த்தம். ஸ்தோத்திரம். கேட்டு பதில் கொடுக்கிற தேவன், அப்படி எடுத்துக்கொள்ளலாம். கேட்டு பதில் கொடுக்கிற தேவன், செவியை சாய்த்து கேட்டு பதில் கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் செவி கொடுக்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்திலிருந்து இப்போ நாம் சிந்திக்கலாம். சரி, ஆதியாகமம் 30 ஆதியாகமம் 30:17. தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார், அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார், அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். 30ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 35 வாசிங்க பின்பகுதிய. பிற்பாடு அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. லேயாளுக்கு ஆண்டவர் கேட்காமலேயே எத்தனை குழந்தைய கொடுத்துட்டாரு? இப்போ 4 பிள்ளைகளை கொத்தர் கொடுத்துட்டாரு. முதலாவதாக ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இப்படி 4 குமாரர்களை கொடுத்துட்டாரு. அந்த அம்மாவுக்கு ஒரு திருப்தி இல்லை பாருங்க. ஸ்தோத்திரம். 4 பிள்ளைகளை நமக்கெல்லாம் கொடுத்துட்டாருன்னா நம்ம திருப்தியாக என்ன செஞ்சிருவோம்? ஆயிடுவோம். இன்றைக்கெல்லாம் ஒரு குழந்தை கிடைச்சா போதும், நிந்தனை மாறினா போதும்ப்பா அப்படின்னு சொல்லுகிற ஒரு காலத்தில் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கெல்லாம் அநேகருக்கு குழந்தைகள் இல்லை. அதுவும் கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்ன இல்லை, குழந்தைகள் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்று கிடைச்சா போதும் நம்ம நினைக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் எத்தனை கொடுத்தாரு? 4 கொடுத்தாரு. ஆனாலும் இந்த அம்மாவுக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. ஆண்டவரை இன்னும் எனக்கு குழந்தை வேணும்னு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவரும் திருப்பி சொல்லிடல, ஏம்மா உனக்கு தான் நான் 4 கொடுத்துட்டேனே, இன்னும் எதுக்கு போட்டு நீ கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு என்ன செய்யலை? ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர்கிட்ட நம்ம எவ்வளவும் கேட்கலாம். நல்ல அறிந்து கொள்ளுங்க, இவ்வளவு தான் கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம எவ்வளவும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறவர்? செவி கொடுக்கிற தேவன். இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, எனக்கு 4 குழந்தைகளை கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் இதில் நான் திருப்தியாக இல்லை, எனக்கு இன்னும் என்ன வேணும்? குழந்தைகள் வேணும்னு அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பதில் தான் 17ஆம் வசனம். தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார், அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். 5ஆம் குமாரனை பெற்றாள் என்று வாசிக்கிறோம். இதை தொடர்ந்து தான் அதில் இப்போ சிஸ்டர் சொன்ன ஆதியாகமம் 30
22 24 வரைக்கும் வாசிங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். சரி, தேவன் ராகேலை நினைத்தருளினார். தேவன் ராகேலை நினைத்தருளினார். பாருங்க, ஒரு பக்கம் லேயாளுக்கு குழந்தைகள் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ராகேலுக்கு குழந்தை கொடுப்பதை தேவன் கொஞ்சம் தற்சமயமாக நிறுத்தி வச்சிருக்கிறாரு, தடுத்து வச்சிருக்கிறாரு. அதை இந்த அம்மா யாரை தான் கூப்பிட்டுருக்கணும்? குழந்தை இல்லைன்னா யாரை கூப்பிடணும்? தேவனை கூப்பிடணும் இன்னைக்கு. ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? 1-2 வாசிங்க. 30:1-2. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவனல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல பாருங்க. ஏதோ கணவர் தான் குழந்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு நினைப்பு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்போ கணவன்கிட்ட சொல்லுகிற வரைக்கும் அவளுக்கு என்ன கிடைக்கல? குழந்தை கிடைக்கல. இன்றைக்கி பாருங்கள், நம்ம எவ்வளவோ சில காரியங்களுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம். குழந்தைங்கிறது இல்லை, சில நன்மையான காரியங்களுக்காக அந்த மனுஷன்கிட்ட போனால் அற்புதம் நடக்குமா, அல்லது இங்கே போனால் நன்மை கிடைக்குமா, அங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு பல வகைகளில் நம்ம மனிதனை நம்பி இருக்கிறோம் அல்லது மனிதனை சார்ந்து இருக்கிறோம். ராகேல் மூலமாக கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, நீ மனுஷனை நம்புறதை விட்டுட்டு முதல்ல யாரை நம்பு? என்ன நம்பு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னிடத்துல நீ பேசு, நான் உனக்கு என்ன செய்வேன்? செவி சாய்ப்பேன். கடினமான ஒரு காரியம்தான் குழந்தை செல்வங்கிறது. அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான் சொல்லணும், ரொம்ப முக்கியம், பாக்கியம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அதுக்கு ஈடே கிடையாது. சிலருக்கெல்லாம் 10 மாதத்தில் கிடச்சிட்டுன்னா அதனுடைய அருமை என்ன செய்யாது? தெரியாது. சில பாருங்க, அன்றைக்கி கூட நான் கேள்விப்பட்டேன், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி தான் 17 வருஷத்துக்கு அப்புறமா குழந்தை கிடச்சிருக்கு. கை தட்டி கத்திரிக்க மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அவங்க சொன்னால் ஒரு சிலருக்கு தெரியும், ஆகவே அது வேண்டாம், அது நல்ல காரியமாக இருந்தாலும் வேண்டாம். ஸ்தோத்திரம். 17 வருஷம். எத்தனை வருஷம்? 17 வருஷம். எங்கள் சொந்தத்தில் அவங்க சென்னையில் இருக்காங்க, அவங்களுக்கு 19 வருஷம் கழித்து கர்த்தர் குழந்தையை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த குடும்பம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம், எவ்வளவு தலை குனிஞ்சு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்களேன். எங்கு போனாலும் கேட்குற ஒரு முதல் கேள்வி, குழந்தை இருக்குதா அப்படின்னு தான் ரொம்ப கேட்பாங்க. ஸ்தோத்திரம். நான் கூட சொல்லியிருப்பேன், நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். எங்கள் ஸ்வீட்சனுக்கு திருமணமாகி ஒரு வருஷம் அந்த டைமில் நம்ம போயிருந்தோம். அப்போது இன்னொருத்தர் அங்கே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்கேருந்து என்னை பார்க்குறாரு அப்படிங்காரு. உடனே நானும் அங்கே இருந்துட்டு பிரைஸ் எல்லாம் சிக்னல்லே கதை என்ன செஞ்சிட்டோம்? முடிச்சிட்டோம். ஆனாலும் ஜனங்கள் எதிர்பார்க்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு வீடு கட்ட, வீடு இல்லைனாலும், சொந்த வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, ஜனங்கள் இன்றைக்கி கேட்குறது என்னென்னா, குழந்தைய என்ன செய்கிறாங்க? இருக்குதா? ஒன்றாவது இருக்கணும், நிந்த மாறணும். அப்படி தான் இன்றைக்கி அநேகர் செய்கிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சபையிலும் கூட குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஒரு வசனம் விதமாக இருக்குது, குழந்தையை பிள்ளையை தருகிறவனான் பிள்ளையை தராமல் தடுப்பேனோ அப்படின்னு ஒரு இடத்துல என்ன செய்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் தடுக்கிறவர் அல்ல, கொஞ்சம் தாமதம் பண்ணுகிறார், அவ்வளோதான். அந்த 2ஆம் வசனத்தில் அப்படி இருக்குது. அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார்னு அவர் சொல்கிறாரு. ஒருவேளை தேவன் தான் அதை செய்தாரா, அல்லது அவங்களுக்கு சரீரத்தில் இயற்கையான பாதிப்பு இருக்குதா, அதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அவர் அப்படி சொல்லுகிறாரு. எப்படியோ நமக்கு ஒரு பதில் இருக்கிறது, நமக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எந்த காரியமாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில், ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யலாம்? கேட்கலாம். இந்த அம்மா என்ன செய்தாங்க? கணவன்கிட்ட கேட்டாங்க. கணவன்கிட்ட கேட்ட வரைக்கும் என்ன கிடைக்கல? பதில் கிடைக்கல. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார்,
அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில ஜெபங்கள் பைபிளை வச்சே ஜெபம் பண்ணணும். அந்த பைபிளை நீட்டி தேவ சமூகத்தில் அப்படியே காட்டி, ஆண்டவரே இந்த ராகாலை நினைத்தருளினீரேப்பா, இந்த ராகேலுக்கு செவி கொடுத்தீரே, இந்த லேயாளுக்கு செவி கொடுத்தீரே, என் வாழ்க்கையிலும் செவி கொடுக்கணுமே, என் நிந்த மாறணுமே, என் குடும்பத்திலும் ஒரு அற்புதம் நடக்கணுமே, நானும் தலை நிமிர்ந்து நடக்கணுமே, ஆண்டவரை எந்த குறைவு இருந்தாலும் என்னை சரியாக்கிறோம்ப்பா, அதை சரிப்படுத்திடும்ப்பா, எனக்கும் உதவி செய்யும், நானும் தலை நிமிர்ந்து இந்த ராகேல போல இந்த லேயாளை போல என்ன செய்யணும், நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன செய்யணும், கேட்கணும். ஏனென்றால் நம்முடைய தேவன் செவி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு சம்பவத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 13:1-7 வரைக்கும், நம்ம முதல்ல 5 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏன்னா அது ஒரு சம்பவம் மாதிரி இருக்குது. அந்த சம்பவம் நம்ம மனசுக்குள்ளே போகட்டும். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு. அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களில் எல்லாம் ஒப்பு கொடுத்தார். யோவகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழ் இருந்து நீங்களானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்போ தேவன் நம்ம ஒப்பு கொடுக்கிறார் அல்லது கொஞ்சம் கைவிடுகிறார் அப்படின்னு பார்த்தா அங்கே என்ன தான் இருக்குது சொல்லுங்கள். தேவன் எப்போ நம்ம கைவிடுறாரு அல்லது மற்றவங்க கையில் ஒப்பு கொடுக்குறாரு? அதான் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆகவே கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் வந்தது. தேவனை கோபப்படுத்துகிற ஒரே காரியம் என்னன்னா நாம் செய்கிற பாவம். இன்னைக்கு அநேகருக்கு இது புரியவும் இல்லை, விளங்கவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு கோபம் வர்றது எப்போ தான் வரும்னா நாம் பாவம் செய்யும் போது தான். இன்றைக்கி அநேகர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவர் அல்லவா, அன்புள்ளவர் அல்லவா, மனதுருக்கம் உள்ளவர் அல்லவா, பரிதவிக்கிறவர் அல்லவா, நேசிக்கிறவர் அல்லவா அப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்குது. அவர் என்ன செய்கிறவர்? கோபப்படுகிறவர். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தலில் பாருங்கள், ஸ்தோத்திரம். இனிமேல் வரப்போகிறது அது சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். அந்த பாயிண்ட் மாத்திரம் சொல்றேன். ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். ஆட்டுக்குட்டியானவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கோபப்படுவாரா? இது சாதாரண கோபம் அல்ல. எப்படிப்பட்ட கோபம்? பயங்கரமான கோபம். அதான் சொல்லியிருக்கு, அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது. அவங்க பயந்து எங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? பர்வதங்களிலும் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளை நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ ஆட்டுக்குட்டியானவரும் என்ன செய்வார்? கோபப்படுவார்.
இன்றைக்கி அநேகர் ஒரு பகுதியை தான் காண்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், நீ எத்தனை தடவை 100 தடவை விழுந்தாரும் தூக்கி விடுவார். அது எல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. அவர் கோபப்பட்டால்னா அவர் கோபத்துக்கு முன்னால் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. இதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். சரி, இப்போ இந்த இடத்துல இந்த யோமகாஸ் ராஜா இதை செய்ததுனால ஆசகேலின் கையிலும் அவன் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் அவங்க யோமகாஸ் என்ன செய்தார்னா கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். ஒரு ராஜா இவர் என்ன செய்கிறார்? இப்போ தேவனை நோக்கி என்ன செய்கிறார்? பிரார்த்திக்கிறார். ஒரு ராஜாவுக்கே பிரார்த்திக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு, அவரை நோக்கி கூப்பிடுகிறதுக்கு நேரம் இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு நேரமே இல்லை. மற்ற எல்லா காரியங்களுக்கும் நேரம் இருக்குது. ஆனால் வேதத்தை வாசிக்கவோ, வேதத்தை தியானிக்கவோ, அல்லது ஜெபிக்கவோ, அல்லது பிரார்த்திக்கவோ நமக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. இதுதான் பயங்கரமாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். நமக்கு அதுக்கு நேரம் கொடுக்கறதில்ல. பிரார்த்தனையை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார், செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிறத நம்ம மறந்துட்டோம். ஆனால் யோமகாசை பொறுத்தளவில் அவர் பாவம் செய்த போதிலும் அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. நான் தேவனை நோக்கி கூப்பிட்டா அவர் எனக்கு என்ன செய்வார்? செவி கொடுப்பார் என்கிறதுல, ஆண்டவரே என்னால் இது தாங்க முடியாது, ஆண்டவரே நீர் இந்த சீரியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்துட்டீரு, இப்போ எங்கள் ஜனங்கள் எல்லாம் எங்கேயோ என்ன செய்கிறாங்க? வெளியில் ஓடி போய் பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பயம் நீங்களும் ஆண்டவரே, எங்க தேசத்துல ஒரு சமாதானம் உண்டாகணும், நீர் எனக்கு உதவி செய்ய மாட்டீரா என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் என்ன செய்தார்? செவி கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்த உடனே ஒரு ரட்சகனை கொண்டு வந்தார். ரட்சகனை கொண்டு வந்தாங்க. ரட்சகன் நிமித்தமாக யார் விரட்டப்பட்டா? சீரியர்கள் விரட்டப்பட்டார்கள். பழையபடி அவங்க எங்கே வந்துட்டாங்க? ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன் போல தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். சந்தோஷமாக இருக்கா? மகிழ்ச்சியாக இருக்கா? நம்ம ஜெபம் எவ்வளோ வலிமை உள்ளது! மற்றவங்க ஜெபந்தான் வலிமை உள்ளதா? தீர்க்கதரிசிகளுடைய ஜெபந்தான் வலிமை உள்ளதா? இல்லை, உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் ரொம்ப வலிமை உள்ளது. நம்ம உரிமையோடு ஆண்டவரிடத்தில் போகலாம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். எப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்பா பிள்ளை என்கிற ஒரு உறவு. அப்போ அது எவ்வளவு சந்தோஷமாக பாருங்கள். அந்த யோமகாசுக்கு அப்படிப்பட்ட ஒரு உறவு இல்லை, தேவனுக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனாலும் ஆண்டவரை நோக்கி அவன் பிரார்த்தித்த போது கர்த்தர் செவி கொடுத்தது உண்மையானால், இன்னைக்கு பிள்ளைகளாகிய நாம அப்பாவாகிய அவரை நோக்கி, அப்பா எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யும், இந்த என் பிள்ளைகளுடைய காரியத்தில் எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே இந்த பிரச்சனையை நீர் மாற்றும், இந்த தேவை எனக்கு சந்தியும், என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றும் அப்படின்னு நம்ம உரிமையோடு பிரார்த்திக்கும் போது அவர் செவி சாய்த்து அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ 6ஆம் வசனத்திலிருந்து 6, 7 நம்ம முக்கியமாக வாசிக்க போகிறோம். ஆகிலும் எல்லாரும் சேர்ந்து, இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள். சமாரியாவில் இருந்த விக்கிரகத்தோப்பும் நிலையாயிருந்தது. யோவகாசுக்கு சீரியாவின் ராஜா 50 குதிரை வீரரையும் 10 ரதங்களையும் 10,000 காலாட்களையுமே அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றும் மீதியாக வைக்கவில்லை. அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்து தூளை போல ஆக்கி போட்டான். ஏன் இந்த நிலைமை? நீங்கள் தான் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அவன் மனமே திரும்பலை. ஸ்தோத்திரம். மனம் திரும்பவே இல்லை. அவன் அந்த பிரச்சனை வரும்போது, அந்த நெருக்கம் வரும்போது, அந்த சீரியா ராஜாவுடைய கரத்திலே தேவன் ஒப்பு கொடுத்த போது அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் நன்மையை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரியத்துக்காக தேவனிடத்தில் இரக்கம் கேட்டான், தேவனிடத்திலே பிரார்த்தித்தான். தேவன் தன்னுடைய பெருந்தன்மையினாலே, தேவன் என்கிறதுனாலே அந்த ஜெபத்திற்கு என்ன செய்தார்? பதில் கொடுத்தார். ஆனால் அதன் பின்பு திரும்பவும் அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆகவே நம்ம ஜெபம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை பாவமுள்ள வாழ்க்கை இருந்ததுன்னா தொடர்ந்து அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. இதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளலாம். எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு பிரசங்கங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இருக்கு, ஜெபம் பண்ணுகிறத, ஜெபம் எவ்வளவு முக்கியமோ அந்த ஜெபம் பண்ணுகிறவன் எப்படிப்பட்டவன் என்கிறதையும் ஆண்டவர் பார்க்கிறார்.
இப்போ யோவகாசுக்கு தேவன் பதில் கொடுத்தது எதன் அடிப்படையிலே சொல்லுங்க பார்ப்போம். என்னாச்சு? ஜெபித்தது மாத்திரமல்ல, இரக்கத்தின் அடிப்படையிலும். இரக்கம், தேவ இரக்கம். ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுறான், என் பிள்ளை வேதனைப்படுறான், சரி இந்த உதவியை நாம் செய்வோம் அப்படின்னு என்ன செஞ்சார்? ஆண்டவர் செய்தார். ஆனால் இப்போ திருப்பி பார்க்குறாரு, யோவகாசோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனுக்கு பயந்து வாழாமல் தொடர்ந்து யெரொபெயாம் நடந்த பாவ வழிகளிலே நடந்து கொண்டிருந்ததுனாலே திரும்பவுமாக தேவன் என்ன செஞ்சிட்டாரு? சீரியாவின் ராஜா கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்போ சீரியா ராஜா என்ன பண்ணுறாரு? 50 குதிரை வீரரையும் 10 ரதங்களையும், 10 ரதம் வச்சு என்ன செய்ய முடியும்? பார்வோன் எவ்வளவு ரதத்தை கொண்டு வந்தார் ஞாபகம் இருக்கா? 600 ரதங்கள், பிரதான ரதங்கள் 600 கொண்டு வந்தார். இன்னும் நிறைய ரதங்கள் இருக்கு. 10 ரதம் 10,000 காலாட்களையுமே அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றும் மீதியாக வைக்காமல் ஒண்ணுமில்லாமல் அழிச்சு போட்டுட்டான். அதுக்கு காரணம் பாவத்தை முழுமையாக விடலை. ஸ்தோத்திரம். பாவத்தை நம்ம சரியாக விடாமல், நம்ம மனம் திரும்பாமல் நம்ம ஜெபம் பண்ணினா, அந்த ஜெபம் பண்ணின அந்த கொஞ்ச நேரத்துக்கு இரக்கத்தின் அடிப்படையிலே தேவன் பதில் கொடுப்பார். ஆனால் நம்ம பாவம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்றால் அதை வாபஸ் வாங்கி கொள்ளுவார். ஏற்கனவே பதில் கொடுத்தாரு பாருங்க, அதோடு நிறுத்திக்கிடுவார். அதுக்கப்புறம் எந்த மேன்மையும் நமக்கு இருக்காது, எந்த ஆசீர்வாதமும் இருக்காது. அப்போ தேவன் செவி கொடுக்கிறவர் தான், உண்மைதான். ஆனால் செவி கொடுக்கிற மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்குறாரு. இது ரொம்ப முக்கியம். துணிஞ்சி பாவம் செய்து கொண்டே பிரார்த்தித்து கொண்டே ஜெபித்து கொண்டே இருப்போம் என்றால் அதற்கு முழுமையான பதில் கிடைக்காது. ஏதோ அன்பின் நிமித்தமாக, இரக்கத்தின் நிமித்தமாக, நேசத்தின் நிமித்தமாக அவர் சில நன்மைகளை தருவாரை ஒழிய முழுமையான நன்மைகளை தரமாட்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, பரலோகத்துக்கும் கூட போக முடியாது. பூமியில் நன்மை கிடைக்குதோ இருக்கட்டும். அப்போ மனம் திரும்பணும். கண்டிப்பாக திரும்ப திரும்ப கர்த்தர் அந்த வார்த்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா பாவம் அவ்வளவு இனிமையாக இருக்கும், பாவம் அவ்வளவு கவர்ச்சியாக இருக்கும். பாவ வாழ்க்கையை அவங்க ஒருத்தர் ருசிச்சிட்டான்னா அதிலிருந்து வெளிவருவதற்கு அவ்வளவு எளிது கிடையாது. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம், முதல்ல விழுந்துடாதீங்க, வேண்டாம், அந்த பாவம் நமக்கு வேண்டாம், அந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தரும் அதை தான் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். அந்த பிரச்சனை வந்தபோது ஜெபம் பண்ணலாம், ஆனால் பாவத்தை என்ன செய்யலை? விடலை. ஆனால் நம்முடைய பாயிண்ட் என்ன? நம்முடைய தேவன் என்ன தேவன்? செவி கொடுக்கிற தேவன், செவி கொடுக்கிற தேவன். சரி, இது யோவகாசுக்கு. சில நபர்களை வச்சு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். முதல்ல யாரை பார்த்தோம்? லேயாள். ரெண்டாவது ராகேல். மூன்றாவது யாரை பார்த்தோம்? யோவகாஸ். இப்போ தாவீதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தாவீதுக்கு தேவன் எப்பெல்லாம் செவி கொடுத்தார்? சங்கீதம் 3:4 வாசிங்க. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 4. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். எந்த சூழ்நிலையில்? டாப்பில் வாசிங்க. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பல ஜெபங்கள் அவர் பண்ணியிருப்பார் அந்த இடத்துல. அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் 15:31 வாசிங்க. 2 சாமுவேல் 15:31. அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். சரி, தாவீது கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். ஏனென்றால் அவர் இப்போ யாரோடு சேர்ந்துட்டாரு? அப்சலோமோட சேர்ந்துட்டார். அவருடைய ஆலோசனை எப்படி இருக்குமா? தேவதூதனுடைய ஆலோசனையை போல அல்லது தேவ ஆலோசனையை போல என்ன செய்யும் இருக்கும். இப்போ அவர் கூட சேர்ந்துட்டாருன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. கண்ணீர் இப்போ எப்படி போயிட்டு இருக்காரு? வெறுங்காலால் கண்ணீரோடு நடந்து போயிட்டு இருக்கு. அந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார், ஆண்டவரே, இந்த அப்சலோமுடைய ஆலோசனையை அபத்தமாக்கி விடுவீராக, ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவீராகன்னு சொல்கிறாரு. அப்படியே தேவன் செஞ்சார் பாருங்க. 16:23.
அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்துச்சு. ஆனா அடுத்ததுல அவர் நாண்டு கொண்டு செத்துட்டாரு அப்படின்னு அடுத்த அதிகாரத்தில் இருக்கு. சரி, இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? கேட்டார். அந்த ஆலோசனை, அகித்தோப்பேல் கொடுத்த ஆலோசனை ரொம்ப நல்ல ஆலோசனையாக இருந்துச்சு. ஆனால் யாருக்கு குறுக்க வந்து விழுந்தா? ஊசாய் அப்படி விழுந்தாரு. ரொம்ப ஞானமாக பேசுகிறாரு அவர். என்ன சொல்கிறாரு? இந்த விசை அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவுத்து விடுறாரு பாருங்க. இதெல்லாம் யார் செய்கிற காரியம்? தேவன் செய்கிற காரியம். அகித்தோப்பேலின் ஆலோசனைப்படி நடந்திருந்தால் தாவீது மரித்து போயிருப்பார். ஆகவே தேவன் யாரை பயன்படுத்துகிறாரு? ஊசாயை என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். அதுக்கு காரணம் என்ன? இவருடைய ஜெபம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பலவீனமான நேரத்திலும் ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்துக்கிட்டு இருக்காம, ஆண்டவரே இப்படி எனக்கு பண்ணிட்டீரே, என் மகன் எழும்புறதுக்கு எனக்கு விரோதமாக எழும்ப நீர் பண்ணிட்டீரே அப்படின்னு முறுமுறுக்காம ஆண்டவரை நோக்கி என்ன செய்தார்? கூப்பிட்டார். இன்னும் அதுக்கு மேலேயும் செஞ்சார். அதை இன்னொரு அடுத்த வசனமே இருக்கு. தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். பணிந்து கொண்டார்னா என்ன அர்த்தம்? தொழுது கொண்டார்னா நம்ம பாணியில ஆராதனை செய்தார். ரொம்ப அதிகம். பிரச்சனை நேரத்தில் நம்ம தொழுது கொள்ள மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம், ஆராதனை செய்ய மாட்டோம். ஏன்னா இவர் ஏற்கனவே ஜெப வீரர், ஏற்கனவே ஆராதனை வீரர். ஆகவே பாதியை செஞ்சுட்டு பாதியை விட்டுறக்கூடாதுன்னு நினைச்ச மாதிரி முதல்ல ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. ரெண்டாவது என்ன செய்கிறார்? ஆராதனை செய்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பணிந்து கொள்ளுகிறார், தொழுது கொள்ளுகிறார். ஆனால் நம்ம வசனம் சொல்லுது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். எப்படி கூப்பிட்டாராம்? சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்போ நம்ம சில சமயங்களில் சத்தமிட்டும் கூப்பிடணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா நேரமும் அமைதியாக ஜபிக்கக்கூடாது, எல்லா நேரமும் சத்தமிட்டு கூப்பிடணும் அவசியமும் இல்லை. ஆனால் சத்தமிட்டும் நம்ம கூப்பிட தெரிஞ்சிருக்கணும். அதை ஒரு வெட்கமாக நினைக்கக்கூடாது. ஃப்ரீயாக ஜபிக்கிறத, சத்தமாக ஜபிக்கிறத நம்ம எப்படி நினைக்கக்கூடாது? வெட்கமாக நினைக்கக்கூடாது. நம்ம அப்பாட்ட தானே பேசுகிறோம், அதை நம்ம சத்தமாக பேசுகிறதுல தப்பு கிடையாது. சரி, அடுத்தது பாருங்க, சங்கீதம் 17:6 வாசிங்க. சங்கீதம் 17:6. தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். பிரைஸ் அல்லாஹ். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். ஹல்லேலூயா, எனக்கு செவி கொடுக்கிறீர். அவ்வளவுதான். நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். இது எதுன்னு சொல்லியிருக்கு? தாவீதின் விண்ணப்பம். பிரைஸ் அல்லாஹ். அதுக்கு முன்னால் விண்ணப்பங்கள்லாம் இருக்குது. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளிலிருந்து பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும், உம்முடைய சந்நிதியிலிருந்து நியாயம் வெளிப்படுவதாக. அவர் பண்ணின ஜபத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அதெல்லாம் படித்து பாருங்க. ரொம்ப அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் அவர் ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தேவனே, உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். 5ஆம் வசனத்தில் பாருங்க, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அப்படிலாம் அவர் சொல்றாரு. ஆண்டவரே, என் காலடி என்ன செய்யக்கூடாது? வழுவக்கூடாது, என் நடைகள் பிசகக்கூடாது, என் வழிகள் என்ன செய்யணும்? ஸ்திரப்படுத்தும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்றாரு. அதை ஆண்டவர் என்ன செய்யற? கேட்கிறாரு, செவி கொடுக்கிறார். அப்படின்னா என்ன செய்வார் ஆண்டவர்? காலடி வழுவாதபடி காக்கிறவர். நம்ம காக்கிற தேவன். காக்கிற தேவன்னா நம்ம எழுத்தின் வரியாக உள்ள காத்தல் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரியங்களிலும் நம்ம பாவத்தில் விழாதபடி நம்மை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணேன், நான் உபவாசம் பண்ணேன், ஆகவே நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன்னு சொல்ல முடியாது. அது ஒரு சின்ன பகுதி. இன்னொரு பகுதி இருக்கு, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் அவர் ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அதுக்கு என்ன சொல்றாரு? எனக்கு செவி கொடுக்கிறீர். நம்ம அப்படி ஜெபம் பண்ணுறோமா? ஆண்டவரே, இந்த பூமிக்குள்ள உலகத்துக்குள்ளே நான் போகிறேன், ஆண்டவரே நான் பரிசுத்தமாக. நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம, ஆண்டவரே நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன், ஸ்தோத்திரம்,
நான் சந்தோஷமாக சமாதானமாக போகிறேன். நான் எப்படி போகிறேனோ அப்படி திருப்பி சுகத்தோடு பலத்தோடு வரணும் அப்படிங்கிறத நம்ம அதிகமான பேர் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதிகமான பேர் இது தான் ஜெபம் பண்ணுவோம். வீட்டை பாதுகாத்துக்கொள்ளும், பொருட்களை பாதுகாத்துக்கொள்ளும், ஆண்டவரே உம்முடைய கிருபை கூட இருப்பதாக, ஆமேன். ஆனால் என்னைக்காவது இப்படி ஜெபம் பண்ணியிருக்கோமா? ஆண்டவரே இப்பொழுது நான் போகிறேன், வீட்டை விட்டு நான் போகிறேன், என் பொருட்களை நீ பாதுகாத்து கொள்ளணும், என் வச்சிருக்கிற பணத்தை பாதுகாத்து கொள்ளணும், அப்படி சரீரத்தை என்ன செய்யணும், எனக்கு எந்த ஆபத்தை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, எந்த சமாதான குறைவும் எனக்கு வரக்கூடாது, நான் எப்படி போகிறேனோ அப்படியே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நல்ல பலத்தோடு இந்த இடத்துல நான் வரணும். அதோடு நம்ம நிறுத்திக்கிடுவோம். ஆனால் இன்னொன்று சொல்லணும். என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே நான் பூமிக்குள்ளே போகிறேன், ஆண்டவரே நான் உலகத்துக்குள்ளே போகிறேன், ஆண்டவரே நான் எப்படி நான் இந்த இடத்துலேருந்து பரிசுத்தமாய் புறப்பட்டு போகிறேனோ அப்படி திருப்பி பரிசுத்தமாக வரணும். ஒரு சின்ன பிசகும், ஆண்டவரே ஒரு சின்ன பாவமும், ஆண்டவரே உம்மை கரைப்படுத்தி விடக்கூடாது, என்னை கரைப்படுத்திடக்கூடாது, உம்மை வேதனைப்படுத்திடக்கூடாது. எப்படி நான் சந்தோஷத்தோடு பரிசுத்தத்தோடு போகிறேனோ அப்படி திரும்பி வரணும், என்னை காத்துக்கப்பா அப்படி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் அதுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா பூமியில் அத்தனை சோதனைகள் இருக்கிறது. சோதனைகள் இல்லாமல் இல்லை, சோதனைகள் இருக்கிறது. ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், போயிட்டு வரணும். இதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். இது என்ன சின்ன ஒரு பார்வை தானே, ஒரு சின்ன சிந்தனை தானே. நோ 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 காலில் அடிபட்டு நொண்டி வந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியே பரிசுத்தமாக போயிட்டு பாவத்தோடு திருப்பி வீட்டுக்கு வர்றோம் வைங்களேன், அதை மாதிரி வேதனை வேறு எதுவும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கெல்லாம் அதை குறித்த அறிவு ரொம்ப தெளிவாக இல்லை இன்னும், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு. ஸ்தோத்திரம். கை முறிஞ்சிட்டா கூட பரவாயில்ல, பாவத்தோடு நான் வீட்டுக்குள்ளே வர்றேன்னு வைங்களேன், அதை மாதிரி வேதனை ஒன்றுமே கிடையாது. கால் முறிஞ்சா கூட ஒரு பண்டார வைத்தியத்தில் போய் ஒன்று போட்டுட்டு கட்டிட்டு நெஞ்சிடலாம், சரியாயிரும் ஒரு வாரத்தில். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. தேவன் இந்த நாளில் யாரை எதிர்பார்த்து சுற்றி வாராருன்னா, உண்மை உள்ளவர்களை, பரிசுத்தம் உள்ளவர்களை, நீதி செய்கிறவர்களை, இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. ஆகவே தான் அவர் ஜெபம் பண்ணுறாரு. எப்படி ஜெபம் பண்ணுறாரு? என் காலடிகள் வலுவாதபடி. இந்த இடத்துல இந்த எழுத்தின் பிரகாரமான கால் மாத்திரம் எடுத்துக்கிடாதீங்க. என்ன எதை சொல்கிறாரு அவர்? ஆண்டவரே நான் பாவத்தில் வழுகி விழுந்துடக்கூடாது, ஆண்டவரே என் கால்களை காத்துக்கொள்ளும்னு அவர் ஜெபம் பண்ணார் பாருங்க. அவர் சொல்றாரு, எனக்கு நீர் செவி கொடுக்கிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 22:21 வாசிங்க. 22:21. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர். ஸ்தோத்திரம். இவர் என்னைக்காவது காண்டாமிருகத்தின் கொம்புல போய் மாட்டிக்கிட்டாரா? ஸ்தோத்திரம். இல்லை, அப்படி இல்லை. இதை எதை சொல்லுதுன்னா, சிங்கம் போன்ற மனிதர்கள், காண்டாமிருகம் போன்ற மனிதர்கள், அவங்க எனக்கு எதா இருக்கிறாங்கன்னா எதிரிகளாக இருக்கிறாங்க. அவங்க கையிலிருந்து என்ன செய்யணும், நீர் செவி கொடுத்துக்கணும், அவங்க விடுவிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. எப்படி அவர் முடிக்கிறாரு? எனக்கு செவி கொடுத்து அருளினீர். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? இன்னைக்கு பாருங்க, தாவீதுக்கு எத்தனையோ விரோதிகள் இருந்தாங்க. அதில் முக்கியமாக யார்? சவுல் ராஜா அவரை விரட்டி அடித்தார். எத்தனை வருஷம் விரட்டி அடித்தாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப பாவம் தாவீது. அவர் அதான் அவர் ஏண்டா வாழ்கிறோன்னு தான் நினச்சிருப்பார். ஏன் தான் தேவன் என்னை அபிஷேகித்தாரோன்னு தான் நினச்சிருப்பார். பேசாமல் தேவன் என்னை அபிஷேகிக்காமல் இருந்திருப்பாருன்னா, பேசாமல் எங்கள் அப்பாவுடைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அப்பா தர்ற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பேன். என்னை போய் தெரிந்து கொண்டு என்னை அபிஷேகிச்சாரு. இன்னைக்கு சவுல் என்னை விரட்டி அடிக்கிறான், என்ன செய்யன்னு தெரியலையேன்னு பயந்து அவர் ஓடுறாரு. ஆனால் தேவன் ஒரு நாள் கூட சவுல் கையில் என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கலை. தேவன் அவரை என்ன செஞ்சிருந்தாரு? அவர் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட பிரச்சனை நடுவில் தேவனை நோக்கி அவர் என்ன செய்தார்? கூப்பிட்டார், பிரார்த்தனை செய்தார். ஆண்டவரே, இந்த சவுலு காண்டாமிருகம் மாதிரி வாரானே, சிங்கம் மாதிரி சீறி எழுந்து வாரானே, எனக்கு உதவி செய்ய மாட்டீரா? ஒரு சமயத்தில் பார்த்தீங்களா, ஒருத்தர் இங்கேருந்து வராரு, ஒருத்தர் நேருக்கு நேருன்னு செஞ்சுட்டாங்க, சந்திச்சிட்டாங்க. வேற வழியே இல்லை, அவ்வளவுதான். இவங்க கையில் எத்தனை பேர்? 6000 பேர் இருக்காங்க. சவுல் கையில், சவுலோடு வந்தவங்க எத்தனை பேர்? 3000 பேர். சுத்தி அந்த நேரம் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, யார் வந்துட்டான்?
பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாரு? ஓடிட்டாரு. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். அதே சமயத்தில் அந்த நம்ம தேவனை நோக்கி கூப்பிடணும்னு எதிர்பார்க்கிறார். எனக்கு செவி கொடுத்தருளினீர், எனக்கு செவி கொடுத்தருளினீர். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போ நமக்கு சில பயங்கள்லாம் இருக்கா இல்லையா? ஸ்தோத்திரம். நம்முடைய அன்பு மகள் தேவப்பிரியா, அவளுக்கு நேற்று ஆண்டுடைய கிருபையில் அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி முடிஞ்சிருச்சு. நம்ம சின்ன ஜோசப்புக்கு அவங்க ரொம்ப நன்றியாக இருக்கணும். சும்மா கேஷுவலாக அவன்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். நானும் குளோரியும் போயிருக்கும்போது இப்படி அவங்களுக்கு 6 பாட்டில் ரத்தம் வேணுமா, அந்த ரத்தம் கொடுத்தா தான் அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவனும் யோசித்தான், தூத்துக்குடி திருநெல்வேலினா நமக்கு எப்படியாவது கொடுத்துடலாம், மதுரைக்கு எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவன் யோசித்தான். ஆனால் கிருபையாக அவனுக்கு ஆட்கள் கிடச்சிருக்கு, அப்படி தானே? கிடச்சி 6 பாட்டிலுக்கு 7 பாட்டில் கொடுத்தாச்சு. பிரைஸ் தி லார்ட். 6 பாட்டிலுக்கு 7 பாட்டில் கொடுத்தாச்சு. அதனால் ஆண்டோட கிருபையில் நேற்று அவளுக்கு நல்ல முறையில் அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி என்ன செஞ்சிச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சொல்ல வந்த காரியம் என்னென்னா, அதுக்கு முன்னால் அவட்ட நான் பேசினேன், உனக்கு பயம் இருக்கான்னு கேட்டேன். பயமே இல்லைன்ட்டா. ஸ்தோத்திரம். அதுக்கு தான் காரியத்தை உள்ளே நுழைச்சேன். ஸ்தோத்திரம். என்னம்மா உனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு ஒரு பயம் இருக்கா அப்படின்னு கேட்டால், எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வச்சுக்கோங்களேன், எனக்கும் ஒரு சின்ன பயம்தான் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார் தான், கர்த்தர் கைவிட மாட்டார் தான், கர்த்தரை போல தேவன் இல்லை தான். ஸ்தோத்திரம். ஆனாலும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? அவள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, எனக்கு பயமே இல்லை அப்படிங்கிறா. ஸ்தோத்திரம். நல்ல தைரிய பிள்ளை. ஸ்தோத்திரம். இதில் பயம் இருந்தாலே ஆபத்து தான். பயமே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஆப்ரேஷனில் என்ன செய்யக்கூடாது? பயமே இருக்கக்கூடாது. ஆனால் தாவீது ராஜா வாழ்க்கையில் அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்கள். சிங்கத்தை அடிச்சிருக்காரு, கரடியை அடிச்சிருந்திருக்காரு. அப்படி இருந்தும் அவருக்கு என்ன இருந்திருக்கு? பயம் இருந்திருக்கிறது. சிங்கத்தை கொன்று இருக்காரு. கோலியாத்தை பார்த்து வாடா எலியா அப்படி எலிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தான் ஒரு புலி மாதிரியும் அவர் ஒரு எலி மாதிரியும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு? இவன் ஒரு எலி, நான் ஒரு புலின்னு அவர் நினைக்க எந்த பயமே அவருக்கு இல்லை ஆரம்ப கட்டத்தில். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஸ்தோத்திரம். பயம் என்பது மனுஷனுடைய இருதயத்தில் என்ன செய்யுது? இருக்குது. தேவையான பயம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த பயம் இல்லைன்னா பெரிய சிக்கல் தான். ஸ்தோத்திரம். பைக்கை கையில் கொடுத்துட்டா 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயாச்சுன்னா என்ன ஆகும்? பைக்கு குப்புரடிக்க என்ன செய்யும்? விழும். தீ எரியுதுன்னா தீயில் கை வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? தீ வலி இல்லாமல் இருந்தால். ஸ்தோத்திரம். அவ்வளோதான். அப்போ சில காரியங்கள் பயம் இருக்கணும். ஆனால் இவர் அந்த பயத்தை சொல்லலை. அவருக்கு சில பயம் இருந்திருக்குது. இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்கள். ஒரே ஒரு இடத்துல அவர் பயந்த மாதிரி சொல்கிறாரா இல்லையா? சொல்லுங்களேன். ஒரு அடி தூரம் இருந்துச்சு. இன்னொரு இடத்துல அவர் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு, இந்த எப்படியும் இந்த சவுல் ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் என்ன செஞ்சிருவான்? என்னை கொன்று போட்டுருவான்னு சொல்லி அவர் 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்தில் எங்கே போய் சேர்ந்துட்டாரு? பெலிஸ்தர்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. அதுதான் அவருக்கு பயம். ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் என்ன செஞ்சிருவான்? இவன் என்னை கொன்னே விடுவான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? மனுஷனை நம்பி என்ன செஞ்சிட போகிறாரு. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு வசனம் மேலே எழுதியிருக்குது, வாசிங்க. தாவீது வாசிங்க. அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். சரி, இந்த இடத்துல அது நீட்டான்று சொல்லிட்டாரு. சவுல் இடத்துல இல்லை. யாருக்கு பயந்துட்டாரு? யாருக்கு பயந்தாரு? யாருக்கு பயந்தாரு? இப்படி அப்போ தெய்வமே தெய்வமே. அபிமெலேக்குக்கு அபிமெலேக்கு பயந்தாரா? அப்படியா? ஸ்தோத்திரம். சரிதான் சரிதான். ஆனால் கொஞ்சம் விவரமாக லைட்டாக சொல்லிடுறேனே. ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்தில் உள்ள ராஜாக்கள் பேர் என்னது? என்ன? பார்வோன். பார்வோன்கிறது காமன் நேம். பார்வோன்கிறது காமன் நேம். பார்வோன் அப்படின்ட்டு அந்த பேர் வரும், அவங்க பேர் வரும். பிரதம மந்திரி மாதிரி. பிரதம மந்திரி அப்படிங்கிறது காமன் நேம். இப்போ நம்ம பிரதம மந்திரி யாரு? மோடிஜி. ஜி எக்ஸ்ட்ரா மோடி அவர்கள். அப்போ அதே மாதிரி தான் அன்னைக்கு வந்து எகிப்துன்னா பார்வோன். பார்வோன் அதுக்கு பக்கத்தில் வரும். யூதருடைய ராஜாக்கு பேர் என்ன?
யூதா இஸ்ரவேல் இயேசு கிறிஸ்துலாம் இருக்கும்போது ஒரு யூத ராஜா ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் என்ன பேர்? அவர் தான் அந்த கட்டளை இடுவார், இந்த 2 வயசுக்குள்ள எல்லாம் கொன்று போட்டுறணும். ஏரோது. அது ஏரோதுங்கிறது காமன் நேம். ஏரோதுங்கிறது காமன் நேம். அந்த யூத ராஜாக்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன பேர்? ஏரோது. அதான் அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்தா ஏரோது அகிரிப்பா, அகிரிப்பா ராஜா, ஏரோது. இந்த ஒவ்வொருத்தருக்கும் பேர் என்ன செய்யுது? இருக்கு, பேர் இருக்கு. இதே மாதிரி பெலிஸ்த தேசத்து ராஜாவுக்கு காமன் நேம் அபிமலேக்கு. ஆனா ஆக்சுவலா யாரு அந்த ராஜா பேரு? அந்த ராஜா பேரு என்னது? ஆனா ஆக்சுவலா ஆகீஸ். ஆகீஸ். அப்ப அபிமலேக்கு ஆகீஸ். நான் கொஞ்சம் குழம்பிட்டேன் இதை படிக்கும்போது. என்னடா நமக்கு ஆகீஸ் முன்னால தானே இவர் பண்ணாரு. அப்போ கொஞ்சம் அப்படி பார்க்கும்போது அதில் வருது அபிமெலேக்குங்கிறது காமன் நேம். இது எங்கே நம்ம பார்க்குறோம்? ஆதியாகமத்தில் பார்க்குறோம். ஸ்தோத்திரம். ஆபிரகாமும் அபிமெலேக்கிட்ட இருப்பார். நம்ம ஈசாக்கும் அபிமெலேக்கிட்ட பிரச்சனை பண்ணுவார். அந்த 2 அபிமெலேக்கும் வேற வேற அபிமெலேக்கு. ஒரே அபிமெலேக்காக இருந்தால் உங்கள் அப்பனும் இப்படி தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? அப்போ அபிமெலேக்குங்கிறது காமன் நேம், காமன் நேம். அப்போ அந்த ஆகீஸ்ட என்ன செஞ்சார்? போயிருக்கும்போது என்ன செஞ்சிட்டான்? முதல்ல பயந்துட்டான். ஏன் பயந்தான்? அங்கே கூட உள்ள ஆட்கள் என்ன சொல்கிறாங்க? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொன்னா இவன் இல்லை, இவன் பயங்கரமான ஆள் இல்லை, கோலியாத்தையே போட்டு தள்ளினவன், இவனை நீர் என்ன பண்ணி இவன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் பயந்துட்டார். பயந்த உடனே கோலாகலாம் வடிக்க வச்சு ஒரு ஆக்ட் என்ன செஞ்சார்? போட்டுட்டு தப்பி ஓடியே போயிட்டார். பாருங்க, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அப்போ அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு சின்ன ஜெபத்தை போட்டிருக்கிறாரு. ஆண்டவரே, நான் என்ன செய்யன்னு தெரியலையே, இவனை நம்பி நான் வந்தேன், இவன் பாதுகாப்பான்னு, ஆனால் இவன் இப்படிலாம் இந்த ஆட்களை பிரபுக்கள்லாம் இப்படி சொல்கிறாங்க, இவன் என்னை போட்டு தள்ளிடக்கூடாது, என்னை கொன்னுடக்கூடாது, எப்படியாவது என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு என்ன செஞ்சிருக்காரு? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பயத்துக்கு மாத்திரம் நீங்களாக்கல, உயிர் பிச்சையை கொடுத்தாரு, உயிரை கொடுத்தாரு, பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 120:1 வாசிங்க. சங்கீதம் 120:1. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருக்கு நிறைய நெருக்கம், ஆனால் 1-2 மாத்திரம் காமிக்கிறேன். சங்கீதம் 18:6 வாசிங்க. சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. 121 என்ன வாசித்தோம்? என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோமா? நெருக்கம் கண்டிப்பாக வரும். தேவ பிள்ளைகளாக நமக்கு தேவ பிள்ளைகளாக இருந்தால் நெருக்கம் கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக உண்டு. நெருக்கம், சோதனை உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. இது பல பேர் தான், அதில் ஒன்று நெருக்கம். நெருக்கம் கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும். அப்போ நம்ம பாட்டு படிச்சிருவோம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே
சாமுவேல் 30:6 பார்த்தா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தினாலும் அவனுடைய முக்கியமான காரியம் என்னென்னா ஜெபந்தான். அல்லேலூயா. நெருக்கத்தில், கவலைகளில், பாரங்களில், பிரச்சனைகளில், போராட்டங்களில் நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அவரை நோக்கி கூப்பிடுறது தான். அல்லேலூயா. நம்ம இதை தான் செய்ய மாட்டோம். செஞ்சு பாருங்களேன். ஸ்தோத்திரம். மாற்றுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே, நன்மைகளை செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க, சகாயம் செய்யுங்க, இரக்கம் காட்டுங்க, உதவி செய்யுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இப்படி சொல்லி பாருங்களேன். அவர் செவி கொடுக்க தவறவே மாட்டார். அல்லேலூயா. என் பிள்ளை கூப்பிட்டுட்டான், நான் கண்டிப்பாக செவி கொடுப்பேன். செவி சாய்த்து கேட்குற தேவன் தானே. சிலங்க சொல்கிறாங்கல்ல, ஆண்டவரே உம்முடைய செவியை சாய்த்து கேளோம்ப்பா, உம்மை கண்ணை திறந்து பாரும்ப்பா, நீ ஏன்பா தூரமாக நிற்கிறீரு, இப்படிலாம் புலம்புகிறத நம்ம பார்க்குறோம். அவர் செவியை சாய்த்து, அவர் கண் திறந்து, அவர் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் ஜனங்கள் நம்ம புலம்புறோம். சில நன்மைகள் நமக்கு வரலன்னொன்னே, சில பிரச்சனைகள் நமக்கு தீர்கலன்னொன்னே தேவன் கண்ணை மூடிக்கிட்டாரு, அவர் காதை அடைச்சிக்கிட்டாரு, இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அவர் கண்ணையும் மூட மாட்டார், காதையும் அடைக்க மாட்டார், அவர் தூரத்துலேயும் நிற்க மாட்டார், நம்ம அருகில் நிற்கிற தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம தான் அவருக்கு ரொம்ப பிரியம். நம்ம மனுஷன் அப்படின்னாலே உருகிடுவார். நம்ம மேலே அவ்வளோ அன்பாக இருக்கார், நம்ம மேலே அவ்வளவு நேசமாக இருக்கார். தேவதூதர்கள் மேலே கூட அவர் அவ்வளோ நேசமாக இல்லை. தேவதூதர்கள் தவறு செய்த போது வசனம் சொல்லுது, அவர்களுக்கு கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கை கொடுத்தார். நம் மனுஷன் அப்படி உருகிடுவார் பாருங்க. நம்ம உண்மையிலே பாக்கியசாலிகள், நீங்களும் நானும். ஆனால் நாம தான் அவரோடு ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிறதே இல்லை. நாம தான் அவரோடு ஒரு நெருங்கிய உறவு வைத்துக் கொள்கிறதே இல்லை. அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ பேசு, நீ கூப்பிடுப்பா, நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு செவி கொடுக்கிறேன். நம்முடைய தேவனாய் கர்த்தர் செவி கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இவருக்கு இந்த இடத்துல என்ன நெருக்கம் வந்துச்சுன்னு பார்த்தா, மரணக்கட்டு, துர்சன பிரவாகம். துர்சன பிரவாகம்னா இன்னொரு இடத்துல அழிவின் சுழல்கள்னு போட்டிருக்கு, அதுவுமே வழங்கலை எனக்கு. அழிவின் சுழல்கள், ஒரு அழிக்கக்கூடிய ஒரு நிலைமை. அடுத்தது பாதாள கட்டு, மரணக்கண்ணி. மொத்தத்தில் அது என்னன்னா, மரணம் வந்துடுறது போல இருக்குது. மரணக்கட்டுகள், மரணக்கண்ணிகள், பாதாள கட்டுகள் அவளை சூழ்ந்திருக்கு. அப்படிப்பட்ட நெருக்கம். ஆனால் அந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்த்தோம், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. செஞ்சு பாருங்களேன், செய்யுங்களேன். எவ்வளவு நேரம் கர்த்தர் நமக்கு தாராரு. அந்த நேரத்தை கொஞ்சம் பயன்படுத்துங்களேன். கொஞ்சம் உட்காருங்களேன், கொஞ்சம் வேதத்தை வாசித்து பாருங்களேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாருங்களேன். அவர் செவி கொடுப்பாருங்க. அவர் செவி கொடுப்பாரு. ஊர் ஊராக அலையிறதுக்கு பதிலா இருக்கிற இடத்துல இருந்து என்ன செஞ்சிடலாம்? ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்துல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்? நன்மையை பெற்றுக்கலாம். ஒரு புராணம் ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு 2 பேர் இருந்தாங்க, உலகத்தை சுத்த சொன்னாங்க. அப்படின்னா ஒருத்தர் போய் என்ன செஞ்சிட்டாரு, மயில் எடுத்துக்கிட்டு உலகத்தை என்ன செஞ்சிட்டாராம், சுற்றிட்டாராம். பக்கத்தில் இன்னொருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார், அம்மாவும் அப்பாவும் தான் உலகம் அப்படின்னு அம்மாவையும் அப்பாவையும் சுற்றி ஞானப்பழத்தை பெற்றுக்கொண்டாராம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி மாதிரி மயிலில் போய் சுற்றி வராமல் இருக்கிற இடத்துல இருந்து அந்த நபரை மாதிரி அம்மாவையும் அப்பாவையும் சுற்றினா அது உலகத்தையே சுற்றினது மாதிரி. அல்லேலூயா. இது நமக்கு தெரிய மாட்டேங்க. அங்கே போவோமா, இங்கே போவோமா, அங்கே தீர்க்கதரிசி இருக்காரா, இங்கே தீர்க்கதரிசி இருக்காரா, அவங்க போய் கேட்டால் 4 கிடைக்குமா, இங்கே போய் கிடைச்சா 4 கிடைக்குமா, போடும் முழங்கால. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி பாருங்க. நமக்கு பதில் கொடுக்கிற தேவன், நமக்கு அற்புதம் செய்கிற தேவன் இருக்கிற இடத்துல. ஆனால் நமக்கு அது சோம்பேறித்தனம். 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே நம்மளால் ஜெபிக்க முடியாது. அதனால யாராவது தீர்க்கதரிசி வருவாங்களா, தலையை கொடுப்போமா, ஏதாவது சொல்லுவாங்களா? என்ன அவங்க சொன்னாலும் நாம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. அவங்க ஒரு என்னென்னா ஒரு கருவி மாதிரி, அவ்வளவுதான். அவங்க ஒரு கருவி, ஸ்கேன் கருவி. அவங்க சில காரியங்களை நமக்கு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதுபடி நம்ம கேட்குறோமாக்கும். ஸ்தோத்திரம். அவர் சொல்லுவார் 3 நாள் உபவாசம்னு சொல்லுவார், நம்ம செய்யவே மாட்டோம். அவர் சொல்லுவார், ஏம்மா ஒழுங்காக நடன்னு சொல்லுவாங்க, நம்ம அதை கேட்கவே மாட்டோம். ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது.
தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். சரி, இப்படி செவி கொடுன்னா அது போய்கிட்டே இருக்கும். அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்ப்போமா? எப்போது செவி கொடுப்பார் அப்படிங்கிற ஹெட்டிங். முதல்ல என்ன ஹெட்டிங்? செவி கொடுக்கிற தேவன் தான், அதுதான் மெயின் ஹெட்டிங். செவி கொடுக்கிற தேவன். எப்போது செவி கொடுப்பார்? ஓசியா 14:8. ஓசியா 14:8. 1059. எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயீம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன். போதும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயீம் சொல்லுவான், நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். 4:17 வாசிங்க. இவர் எப்படி இருந்தாருன்னு பாருங்க. எப்பிராயீம் விக்கிரகங்களோட இணைந்திருக்கிறான். ஹல்லேலூயா. எப்பிராயீம் பற்றி நிறைய சொன்னாலும் இந்த பாயிண்ட்டுக்கு மாத்திரம் நான் சொல்றேன். தவறை உணரும் போது எப்பிராயீம் எப்படி இருந்தான்? விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். ஆனா இப்ப அவன் என்ன சொல்றான்? இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயீம் சொல்லுவான், நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். தவற உணரும் போது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. தவற உணர்ந்தாதான் செவி கொடுப்பாரு. தவற உணரணும், தப்ப உணரணும். இளைய குமாரன் என்ன செய்தான்? தவற உணர்ந்து அப்பாவிடத்துல வந்தான். கள்ளர்களில் ஒருவன் தன் தவற உணர்ந்து என்ன செஞ்சான்? முதல்ல தவற உணர்ந்தானா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தவறென்று செய்யவில்லையே என்று சொல்லி அவரை நோக்கி என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். தவறை உணரும் போது தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார். தவறை உணர்கிறோமா? இன்று இப்படிப்பட்ட ஜனங்கள் இல்லை, சபையிலும் இல்லை. ஒரு சின்ன கூட்டம் தான் தவறை உணர்கிறது. ஆம், நான் தவறு செய்து விட்டேன், மன்னியும் ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், மன்னியும் ஆண்டவரே. எப்பிராயீம் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? அவர் விக்கிரகங்களோடு இணைந்திருந்தாரு. ஆனா இப்ப சொல்றாரு, விக்கிரகங்களுக்கு இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயீம் சொல்லுவான். ஹல்லேலூயா. இது முடியுமா? இது முடியுமா? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஹல்லேலூயா. இதை செய்தா தேவன் செவி கொடுப்பார், செவி கொடுப்பார், செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்தோத்திரம். இரக்கத்தின் அடிப்படையில் சில அற்புதம் செய்வார், சில நன்மையை செய்வார். ஐயோ, என் பிள்ளை கூப்பிட்டுட்டானே, அது சாப்பிடாம கிடக்கான பாவம், சாப்பிடாம ஒரு நாள் கடந்து 3 வேளை சாப்பிடாம இருந்து கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லி இரக்கத்தின் அடிப்படையில் செய்வார். ஆனால் பைபிள் சொல்லுது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளாக இருந்து கொண்டு அவர் பேசாமல் அந்த தேவைக்காக மாத்திரம் உபவாசம் இருந்த ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. கொஞ்சம் ஏதோ கேட்பார். யோவகாஸ் விஷயத்தில் அதுதான் பார்த்தோம். சரி, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது இதை நான் விட்டுட்டு அந்த தேவ பக்திங்கிறத மாத்திரம் எடுத்துக்கிடுறேன். ஸ்தோத்திரம். அப்போ தேவ பக்தி உள்ளவனாயிருந்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். என்ன பக்தி? தேவ பக்தி. அப்போஸ்தலர் 10:4. அப்போஸ்தலர் 10:4. அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். இல்ல, 2ஆம் வசனம். அவன் தேவபக்தி உள்ளவனும். போதும். அவன் தேவ பக்தி உள்ளவனும். இப்ப 4ஆம் வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. ஏன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு? தேவ பக்தி உள்ளவன். தேவ பக்தி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 19:10. நான் அப்படி சொல்லிட்டு மாத்திரம் போறேன், அவ்வளவுதான். 1 ராஜாக்கள் 19:10. அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். போதும். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு
வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். அவர் பக்தி வைராக்கியமாக இருந்ததுனால தான் அவருடைய ஜெபம் என்ன செய்யப்பட்டது. எத்தனை ஜெபங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஜெபம் சாதாரண ஜெபம் இல்லை, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கியிருக்காரு. மரிச்ச பையன் உயிரோடு என்ன செஞ்சிருக்கிறான், எழும்பி இருக்கிறான். வானத்தை அடைச்சாரு, வானத்தை திறந்தாரு, பெரிய பெரிய காரியங்களை செய்தாரு. அதுக்கு ஒரு காரியம் என்னவென்றா, தேவ பக்தி உள்ளவனாக இருந்தார். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு சின்ன பக்தி, ஒரு ஆலய பக்தி, ஒரு வசனத்தின் மேல ஒரு பக்தி, ஒரு பரிசுத்தத்தின் மேல ஒரு பக்தி, தேவனுடைய காரியங்களில் ஒரு பக்தி இருக்கும்போது நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்யப்படுகிறது, கேட்கப்படுகிறது, செவி கொடுக்கிறார். பக்தி. சங்கீதம் 4:3, சங்கீதம் 4:3. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். பயம் பக்தி தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில. ஸ்தோத்திரம். ஆகவே தான் தாவீதனுடைய அநேக ஜெபங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், பதில் கொடுத்தார். பக்தி இருக்கா, பக்தி இருக்கா. சிலர் பார்த்தீங்கன்னா ஆலய பக்தின்னு இருக்கும் சிலர், அதுவும் அவசியம்தான். ஆலய பக்தி, தேவனை குறித்த பக்தி, வேதத்தை குறித்த பக்தி, பக்தி வைராக்கியம். அவர் எப்படி இருந்தார், எலியா எப்படி இருந்தாரா, பக்தி வைராக்கியம். இவரை குறித்து நம்ம பார்க்கும்போது இவர் உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். தேவ சமூகத்தில் என்ன செய்வாராம், பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவார். சரி, யோனா 1:9. யோனா 1:9. யோனாவே இல்லை போல, பாவம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். 2:3. சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. அது இல்லையே அந்த நெருக்கத்திலே. எத்தனாவது வசனம்? என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. இவர் கூப்பிடும் போது அவர் என்ன செய்தார், உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். ஏன்? அவர் யாரு? தேவ பக்தி உள்ளவர். ஹல்லேலூயா. பக்தி, தேவ பக்தி. இன்றைக்கெல்லாம் சிலருக்கு ஆலய பக்தி இருக்கும். சில சிஎஸ்ஐயில் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஆலய பக்தியாக அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய ஜெபங்களை கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், கேட்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை அவர் பார்க்குறாரு பாருங்கள். நம்ம ஆண்டவர் நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கிறதே பார்க்குறதில்ல, நம்மகிட்ட என்ன இருக்குங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்குறார். இவன்கிட்ட என்ன இருக்குது, இவனுக்கு நான் ஏதாவது செய்வதற்கு இவன்கிட்ட ஏதாவது ஒரு நன்மை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன பக்தி இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை பக்தின்னு சொல்லாமல் நம்ம தொற்காலை குறித்து நம்ம சிந்திச்சிருக்கோமா? தொற்காள், ஸ்தோத்திரம். அவங்க நன்மை செய்தாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்தாங்க, அந்த விதவைகளுக்கு என்ன செய்தாங்க, துணி என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க. அந்த ஒரு சின்ன நன்மை அவங்களுக்கு ஆயுசு நாட்களை என்ன செஞ்சது, கூட்டி கொடுத்தது. இது மாதிரி தான் நம்ம சபையில் ஆலய பக்தி. அவர் சொல்கிறார்ல, ஆலயத்தில் வந்து நான் கத்தரை இதுவே அவர் தேவனுடைய ஆலயத்திலேருந்து என்னை கூப்பிடுறதில் கேட்டார். அப்போ ஆலய பக்தி. வேறு என்னெல்லாம் இருக்குது, என்ன பக்திலாம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். வேறு என்ன பக்தி இருக்குது? ஆலய பக்தி இருக்குது, பயபக்தி இருக்குது. அது பயபக்தினா தேவனுக்கு பயப்படுகிற பயம். வேறு என்ன பக்தி இருக்குது? அது தேசபக்தி. தேசபக்தி இங்கே வராது, ஆனால் தேச மக்கள் ரட்சிக்கப்படணும்னு ஒரு அது செய்யலாம். தேசபக்திங்கிறது காந்தியடிகளுக்கு இருந்துச்சு. ஸ்தோத்திரம். சரி, இருக்கட்டும். அப்போ அந்த பக்தியை ஆண்டவர் பார்த்து என்ன செய்கிறாருன்னா அவருக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் ஒன்றே பாயிண்டை பார்த்துருமா, ஒரு பாயிண்டை பார்த்துருமா? எரேமியா 29:12. எரேமியா, இதோட முடிச்சிரும். எரேமியா 29:12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். 10ல இருந்து வாசிருங்க, அப்பதான் சரி. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு
உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். சரி, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதில்? இதோட முடிச்சிடுறேன். பிள்ளைகள் பிரைஸ்ல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எதுவும் புரியல, சீக்கிரம் முடிங்க, எக்ஸாம் இருக்கு. ஸ்தோத்திரம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, தண்டனை முடிந்த பின்பு, ஹல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? தண்டனை கொடுத்தாரு அவங்க பாவங்களுக்காக. இந்த எத்தனை வருஷம்ட்டாரு? 70 வருஷம். அது முடிஞ்ச பிறகு ஆண்டவரை நோக்கி அவங்க என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டாங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். செவி கொடுத்தாரு, முடிஞ்சது. பழைய கதை, இதெல்லாம் பழைய காரியம். அப்போ சில சமயங்களில் தேவன் தண்டனை நமக்கு கொடுப்பாரு. தண்டனை கொடுக்க மாட்டாருலாம் சொல்ல முடியாது. தேவ பிள்ளைகளுக்கு தண்டனை உண்டு. தகப்பன் புத்திரன் உண்டோ? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நம்ம பிள்ளைகளானால் நமக்கு என்ன உண்டு? சிட்சை உண்டு. அதுக்காக நம்ம சந்தோஷப்படணும். நம்ம பிள்ளை தப்பு செஞ்சால் நம்ம என்ன செய்வோம்? அடிப்போம். தெருவில் உள்ள பிள்ளை தப்பு செஞ்சால் நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம். புரிஞ்சுக்கிட்டா? இப்போ நம்ம நினைக்கிறோம், எனக்கு தானே தண்டனை, எனக்கு தானே சிக்ஷை, அவங்களெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்காங்க, கெளிறு மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவங்க பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் இல்லை. ஆனால் நீங்களும் நான் அவருடைய பிள்ளைகள். ஆகவே தான் நமக்கு சிக்ஷை, நமக்கு தண்டனை. தண்டிச்சிட்டாரன்னு முறுமுறுத்துக்கிட்டு இருக்காம, அந்த தண்டனை முடிஞ்ச உடனே ஆண்டவரே இந்த தண்டனை எனக்கு வந்தது சரிதான், இதுக்கு காரணம் நான் தான், ஆண்டவரே நான் மன்னிங்கப்பான்னு சொல்லிட்டு அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த தண்டனைக்கு பதிலாக தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனால் அதுக்கு ஈடாக நிறைய ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்க போகிறார். தேவனால் தண்டிக்கப்பட்ட மனுஷன் பாக்கியவான். அப்படி ஒன்று இருக்கு வசனம். தேவனால் தண்டிக்கப்பட்ட மனுஷன் பாக்கியவானா. தண்டனை வாங்கிறது கூட பாக்கியமா? ஐயோ ஸ்தோத்திரம். பாடுகள் பாக்கியம்னு கேள்விப்பட்டிருக்கோம், உபத்திரவம் அது பாக்கியம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தண்டனை கூட பாக்கியமா? ஏன்னா அவர் மட்டாய் தண்டிப்பாராம். தேவ பிள்ளைகளுக்கு தண்டனை எப்படி? மட்டாய் தண்டிக்கிற தேவன். எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. தண்டனை முடிஞ்ச உடனே நாம் அவரை நோக்கி கூப்பிடணும். அதான் அர்த்தம் பாருங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவர் இப்படி தண்டிச்சிட்டாரு, இப்படி எங்களுக்கு நடந்து போச்சு, இப்படி போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இனிமேல் எனக்கு ஆண்டவர் வேண்டாம், ஒத்துரு வேண்டாம், நான் போகிறேன், நான் பழைய இதுக்கே நான் போயிடுவேன், பழைய எனக்கு வேண்டாம், இந்த கர்த்தர் வேண்டாம், இப்படின்னா அடிக்கிறாரு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அப்படியே போயிட வேண்டியதான். அப்படி இல்லாமல் ஆண்டவரே இந்த தண்டனை நியாயம்தான், ஆண்டவரே நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தண்டனை நியாயம், இப்போ நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு இறங்குவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ என்ன பார்த்தோம்? முதல்ல செவி கொடுக்கிற தேவனுங்கிற தலைப்பில் நம்ம சிந்தித்தோம். லேயாள், ராகேல், ஸ்தோத்திரம். அவங்க முதல்ல ராகேலை பொறுத்தளவில் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதுக்காக தேவனை நோக்கி என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டாங்க. தேவன் செவி கொடுத்தார், தேவன் பிள்ளை கொடுத்தார். லேயாளை பொறுத்தளவில் ஏற்கனவே 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க திருப்தியாக இல்லாமல் ஆண்டவர் நோக்கி எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு. அப்போ நாமும் சில சமயங்கள் ஆசீர்வாதத்தை இப்படி கேட்கணும், கிருபைகளை இப்படி கேட்கணும். இன்னும் வேணும் ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்டது போதாது, நம்ம இப்படியா நினைக்கிறோம். ஒரு 2 அந்நிய பாஷை வச்சுட்டு ஹல்லேலூயா 2 லைன் தான், உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்ச ரெக்கார்டு அபிஷேகம் தான் இருக்கும். அதே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டெவலப் ஆகாது. ஆனால் லேயாளுக்கு அப்படி இல்லை. எனக்கு இருக்கிறது போதாதப்பா, இன்னும் வேணும்ப்பா, கிருபைகள் இன்னும் வேணும், வரங்கள் இன்னும் வேணும், ஜெப ஆவி இன்னும் எனக்கு வேணும், ஆண்டவரே ஆத்துமாக்கள் இன்னும் வேணும். எவ்வளோ பொறுப்பு இருக்குது பாருங்கள். ஆத்துமாக்கள் நமக்கு எப்படி இருக்குது? அப்படியே இருக்குது. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் இணைஞ்சு ஆண்டவரை பார்த்து என்ன செய்யணும்? இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், தாங்க 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 தாங்க. இந்த லேயாளை மாதிரி போடணும். லேயாள் எந்த அம்மாவுக்கு யாருக்காக ஜெபம் பண்ணாங்க? இன்னும் பிள்ளை வேணும்னு. நாம் எந்த பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ணணும்? அடுத்த சபையிலேருந்து ஓடி வந்துடணும் இல்லை? அடுத்த சபையிலேருந்து ஓடி வந்துடணும் இல்லை?
ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை புதுசாக கொண்டு வாருங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதவர்கள் ஆண்டவரே கத்தரை அறியாத குடும்பத்திலேருந்து என்ன செய்யுங்க, கொண்டு வாங்கப்பா. அந்த லேயாள மாதிரி, லேயாள் எதுக்காக போட்டாங்க? 4 போதாது, எங்களுக்கு இந்த போதாது, இன்னும் போதாது, வேணும்னு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். நிறைய ஆத்துமாக்கள் வந்தால் பாஸ்டருக்கு தான் லாபம். நிறையா வந்தா பாஸ்டருக்கு தான் லாபம். எனக்கு என்ன கிடைச்சிது? அவர் போடட்டும் முட்டங்கால், அவர் முட்டு வலிக்கட்டும், நல்லா தேயட்டும். ஸ்தோத்திரம். நான் எதுக்கு தேய்க்கணும்? எனக்கு என்ன லாபம்? உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். தானியேலில் இருக்கு, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி வச்சிருந்தா அப்படியே என்ன இருக்குமா, நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பீர்கள். அப்படிலாம் என்ன செய்யுது, பைபிளில் சொல்லியிருக்கு. நிறைய ஆசீர்வாத ஆத்துமாக்களுக்காக நிற்கும்போது. சரி, இதை பார்த்தோம். அடுத்தது யாரை பார்த்தோம்? யோவகாஸை பார்த்தோம். யோவகாஸ் அவர் என்ன பண்ணார்? முதல்ல கேட்டார். அவர் பிரச்சனை நடுவில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரு, செவி கொடுத்தாரு. ஆனால் முழுமையாக ஆண்டவரால் செவி கொடுக்க முடியல. காரணம், முழுமையாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கல, பாவ வாழ்க்கையில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டது. அடுத்தது நம்ம தாவீதை குறித்து நம்ம சிந்தித்தோம். நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். சரி, அப்புறம் என்ன பார்த்தோம்? எப்போது செவி கொடுப்பார்? எப்போ செவி கொடுப்பார்? தவறை உணரும் போது செவி கொடுப்பார். தேவ பக்தி உள்ளவனாக இருந்தால் செவி கொடுப்பார். தண்டனை முடிஞ்ச உடனே, தண்டனையிலே அவர் முடிகிற வரைக்கும் விட்டுரு, அதை ஒன்றுமே செய்ய முடியாது. 70 வருஷம் தான். ஆண்டவரே இந்த 70 65 ஆக்கும்னா ஆக்கவே மாட்டார். அது வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டியதான், அந்த தண்டனையை தாங்கிக்கிட வேண்டியதான். ஏன்னா நம்ம செஞ்ச தப்பு, அல்லது நம்ம முற்பிதாக்கள் செய்த தப்பு. ஆனால் தண்டனை முடிஞ்ச பிறகு, ஆண்டவரே நீர் சொன்ன வருஷம் முடிஞ்சிட்டா ஆண்டவரே, இப்போ எனக்கு இறங்கும், இப்போ எனக்கு உதவி செய்யணும், இதோ வருகிறேன் மகனே, உனக்கு உதவி செய்கிறேன். தண்டனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்வார். முழங்கால் பழிடுவோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். செவி கொடுக்கிற தேவன், நம்முடைய தேவன் செவி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, மை துதிக்கிறோம். எல்லா தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். லேயாள், ராகேல், யோபகாஸ், தாவீது, இவங்க எல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. தேவன் அவளுக்கு செவி கொடுத்தார். தேவன் செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அந்த தேவன் நம்மத்தில் உலாவி கொண்டு இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 பார்க்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாவரும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்த தேவன். அந்த தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். செவி கொடுப்பார். நாம் கூப்பிடும்போது, நாம் அவரை நோக்கி பிரார்த்திக்கும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எப்போது செவி கொடுப்பார்? தவறை உணரும் போது. நாம் செய்த தவறுகளை உணர்வோம், தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவோம். ஸ்தோத்திரம். தேவ பக்தி உள்ளவர்களாக இருப்போம். தேவ பக்தியை நம்ம வெளிக்காட்டுவோம். தண்டனை ஒருவேளை நமக்கு கர்த்தர் கொடுப்பார் என்றால், அந்த தண்டனை முடிஞ்ச பிறகு உடனே தேவனை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, இது எனக்கான தண்டனை தான், இதுக்கு நான் பாத்திரமாக தான் இருக்கேன், இதுக்கு நான் தகுதியாக தான் இருக்கேன். ஆண்டவரே, நீ சும்மா ஒன்று என்னை தண்டிக்கலை, இதுக்கு நான் தான் காரணம். ஆண்டவரே, என்னை மன்னியப்பா, மன்னி ஆண்டவரே என்று சொல்லிட்டு அப்புறம் ஜெப குறிப்பை வைக்கும்போது, அப்புறம் விண்ணப்பங்களை நான் வைக்கும்போது அவர் சொல்வார், என் மகனை நான் கேட்குறேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன். நீ இழந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்வாய், நீ இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய். உன்னை ஓட்டாண்டியா விடமாட்டேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் செவி கொடுக்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். இதை நாங்கள் மறந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் இருந்து பிரார்த்திக்காமல், ஜெபிக்காமல், கூப்பிடாமல், விண்ணப்பம் பண்ணாமல் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். இருக்கிற இடத்திலிருந்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இருக்கிற இடத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதை நாங்கள் புரிந்து கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த கிருபை செய்ய வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக.